தமிழகத்தில் இருக்கின்ற ஆர்.என். ரவி கவர்னருடைய அத்துமீறல்கள் அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் நிலை, ஏறத்தாழ ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்படும் நிலையை தவிர்ப்பதற்கு அவரை அங்கிருந்து அவரை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம அது பற்றி பேசுவதற்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நாங்கள் நிச்சயமாக அது பேச போகிறோம். அது குறித்து நீங்கள் அலோவ் பண்ணணும், பர்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஜேபிசி கூட்டு குழு கூடிச்சு பல முறை கூடியது. கூடிய போதெல்லாம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்வதற்கு குழு தலைவர் அனுமதிக்கலை. அவர் இஷ்டப்படி சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டார். அதில் எந்த முடிவுகளும் நம்முடைய எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால் அவங்க புறக்கணித்தாங்க. இப்போ அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்துச்சு, அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குது. அந்த அறிக்கையின் சம்பந்தமாக இப்போ வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தில் அதற்குரிய சட்டம் வரவு மசோதா கொடுக்கப்பட்டு அந்த பில்லு நிறைவேறுவதற்கு தயாராக இருக்கிறார். ஸோ இந்த பிரச்சனை குறித்து விரிவாக பேச வேண்டும், பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கருத்து என்னென்னா, மைனாரிட்டிஸுடைய உரிமைகள், அதாவது சொத்து உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது முதல் குறிக்கோள். வருவாயினுடைய நிதி வருவாய் இருக்குதுல்ல, அதில் மாநில அரசுக்கு சேர வேண்டியது முறைப்படி அதிகமாக கொடுக்கணுங்கிறது, அதை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அதில் சொல்லப்படுது, எங்கே லாஸ் வருதோ, இந்த ஜிஎஸ்டி பில்லு கொண்டு வருகின்ற பொழுது ஜிஎஸ்டியில் எங்கெங்கே லாஸ் வருதோ அதெல்லாம் நாங்கள் அந்த லாஸை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம், ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு பாக்கி இருக்குது. ஸோ அது குறித்து நாங்கள் பேச இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்புறம் கேஸ்ட் சென்சஸ் ஜாதிவார கணக்கெடுப்பு 1931 தான் நடந்தது. அதுக்கு பிறகு நடக்கவே இல்லை. இது நடக்காதனால ஒன்றிய அரசினுடைய நிதி ஒதுக்கீடுகள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் கொடுக்கின்ற பொழுது அந்த கணக்கு ஜாதிவாரி கணக்கு இருந்தால் தான் அந்த எந்தெந்த இதுக்கு யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரியாக கணக்கு எடுக்க முடியும். அது மாதிரி கணக்கை சரியாக எடுக்க முடியல. 31லேருந்து சரியாக இல்லை, தோராயமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த முறை தவறு என்று சொல்லியிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.